ஒருத்தங்க வீட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. சூப்பராக கலர் கலராக வச்சுருக்குறாங்க. அவங்க ஒருத்தருக்கு gift கொடுக்கறதுக்காக என்கிட்ட கிராஃப்டிங் பண்ணி கேட்டாங்க. நமக்கும் நம்மகிட்ட இல்லாத கலர் ஏதாவது கிடைக்குமோ ஆட்டையை போட்டலான்னு சொல்லி வந்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க. கிராஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்பெஷலாக எந்த டெக்னிக்கும் கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம். கரெக்டாக பண்ணணும். நான் பண்ணுறது மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்களும் சூப்பராக பண்ணலாம். 100% சக்ஸஸ் ஆகும். இந்த கிராஃப்டிங்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் என்கிட்ட ஒருத்தர் வந்து டவுட்டு கேட்டிருந்தார். என்னென்னா, நீங்கள் 5 சீடு ஃப்ரீயாக தரீங்க, அது என்ன கலரில் முளைக்கும்னு கேட்டிருந்தாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா சீட்லேருந்து முளைக்கக்கூடிய அடினியம் வந்து ஒரே கலரில் தான் முளைக்கும். ஆனால் ரொம்ப ரேராக சிலது வந்து கொஞ்சம் ரேர் கலரில் முளைக்கும். ஆனால் மோஸ்ட்லி அடினியம் வந்து ஒரே கலரில் நார்மல் கலர் காமன் கலர்னு சொல்லுவோம், அந்த கலர் தான் முளைக்கும். வளர்ந்த பிறகு நமக்கு தேவையான கலரை அதில் கிராஃப்டிங் பண்ணிக்கலாம். அடினியம் கிராஃப்டிங் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து வி கிராஃப்டிங்னு சொல்லுவோம், இன்னொன்று டேப்லெட் கிராஃப்டிங். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வந்து வி கிராஃப்டிங் பற்றி பார்க்குறோம். இந்த மாதிரி பெரிய செடி நம்ம வளர்த்துக்கணும். கிராஃப்டிங் பண்ணோம்னா இந்த மாதிரி பெரிய செடியிலேருந்து பிரான்ச் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த செடிக்கு பேர் பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான கலரில் ஒரு சின்ன பிரான்ச்சை கட் பண்ணி எடுத்துக்கணும். இது தொழிலாக பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய தொட்டியில் பெருசாக வளர்த்துருப்பாங்க. ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் அப்போ தான் கிடைக்கும், நிறைய இந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாம் வீட்டில் வளர்க்கணும்னா போன்சாய் தொட்டியில் கிராஃப்டிங் பண்ணி வளர்க்கலாம், சூப்பராக வரும். ஏற்கனவே விதையிலிருந்து முளைச்ச 6 மாதம் ஆன சாதாரண பிளான்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து இதோட பேர் என்னென்னா ரூட் ஸ்டாக்னு சொல்லுவோம். எந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகும்னு சொல்லி பார்த்து அந்த இடத்துல இந்த ரூட் ஸ்டாக்கில் கட் பண்ணிக்கணும். நல்ல ஷார்ப்பான பிளேடு வச்சு கட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கரெக்டாக வராது. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சில் இதே மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். ஷார்ப்பான பிளேடு எடுத்து 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி வி ஷேப்பில் வச்சுக்கணும். ரூட் ஸ்டாக்கில் அந்த பிளேடு எடுத்து நடுவில் இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி 2 பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக விளக்கிக்கணும். ஸோ இப்போ இந்த ரூட் ஸ்டாக் வந்து அந்த வி ஷேப் வந்து கரெக்டாக இதில் போகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி அந்த வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை இந்த ரூட் ஸ்டாக்குள்ளே இதே மாதிரி சொருகணும். அதில் வந்து என்னென்னா கேப் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கணும். கேப் இருந்ததுன்னா வராது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறேன், எனக்கு சரியாக வரல. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா 100% கரெக்டாக வரும். இது மாதிரி பிளாஸ்டிக் டேப் எடுத்துக்கணும். இது செலோ டேப் இல்லை. செலோ டேப்பில் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக வந்து கம் இருக்கும், ஆனால் இதில் கம் இருக்காது. இந்த டேப் வந்து கடையில் கிடைக்குது. இது டேப் உங்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம சாதாரண பிளாஸ்டிக் கவரில் இருந்து கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ரிப்பன் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 அடி நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 ஜாயிண்ட் ஆன இடத்துல ரொம்ப டைட்டாக நம்ம இப்படி இதே மாதிரி இந்த மாதிரி சுற்றணும். சுற்றி அப்படியே சுற்றிட்டு நல்ல டைட்டாக பிடிச்சி சுற்றிட்டு அந்த எண்டை வந்து இதே மாதிரி ஒரு சொட்டை போட்டு அப்படி விட்டுறணும். சொட்டை வந்து சிம்பிளாக போட்டால் போதும், ஏன்னா நம்ம வந்து இதை 2ஆவது பிரிக்க வேண்டியிருக்கும். அதனால் கட் பண்ணும்போது பழையபடி ஏதாவது கட் ஆகிடக்கூடாது. அதனால் சொட்டையை வந்து சிம்பிளாக போட்டுக்கணும். நம்ம சீனி ரவைலாம் வாங்குவோம், அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கணும். இதை இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொண்டு வந்து நம்ம கிராஃப்டிங் பண்ண இடத்துக்கு கொஞ்சம் கீழே வர்றது மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு நூல் எடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணிடணும். இது எதுக்காகனா வந்து அந்த கவருக்குள்ளே வந்து ஈரப்பதம் இருக்கும். இந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த செடி வந்து சீக்கிரமாக தழுக்குமா. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நல்ல நிழலில் தூக்கி வச்சிடணும். ரொம்ப வெயில் படக்கூடாது. அப்புறம் டெய்லி நம்ம மற்றபடி நம்ம சாதா இதுக்கு தண்ணி எப்படி விடுறோமோ அதே மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். 20 days கழிச்சு நம்ம இதை பிரிக்கலாம். நம்ம என்ன கலரில் நம்ம இதை கிராஃப்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கலரில் நமக்கு சூப்பராக ஒரு செடி கிடச்சிரும். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். கால் பண்ணாதீங்க, அது வாட்ஸ்அப் நம்பர். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கடைசியில் என்கிட்ட இல்லாத ஒரு கலரை ஆட்டையை போட்டாச்சு, அதை வீட்டில் கொண்டு போய் கிராஃப்டிங் பண்ண போகிறேன். ஃப்ரீ சீடு ஆஃபர் போட்டிருக்கிறோம். இது வந்து நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஆஃபர் வந்து இந்த மாதத்தோட முடிஞ்சிடும். ஃப்ரீ சீடு ஆஃபர் வந்து
இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான், ஃபாரின் கண்ட்ரிஸ் கிடையாது. அதனால் ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்காது. இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும். இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.